வணக்கம் வணக்கம் நல்ல வடிவா தாய்லாந்துக்கு எங்க வந்தேன் அப்படியே வந்து பறக்க வர்றவர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இளைஞர்களை யாழ்ப்பாணத்துக்குரிய வல்வெட்டித்துறையில் இருக்கிற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தீர்த்த திருவிழா. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திர விழா வந்து கொண்டாடிக்கணும். குறிப்பாக வந்து நிறைய மியூசிக்கல் ஷோ இருக்கும், நிறைய மின்விளக்கு சோடிகள் இருக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய கணித வினாடி போட்டிகள் இருக்கும். அதை தவிர்த்து நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல வருவினோம். ஒரு 5-6 இடத்துல வந்து மியூசிக்கல் ஷோ நடக்கும். எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஊரிக்காடு என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். இதுலேருந்து ஊரணி மட்டும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வந்து நடந்து அப்படியே நாங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், ஆரம்பம் வந்து ஒரு ஆஞ்சநேயர் சிலையை வந்து வச்சிருக்கணும். குறிப்பாக வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து உரிக்காடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து பொலிசாக்கள் நிறைய பேருக்கு வந்து கடமையில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக வந்து மின்விளக்குகள், ஐஸ்கிரீம்கள் வந்து ஆரம்பத்தில் இருக்குது. சுமார் 3 கிலோமீட்டரும் நடக்கிறது வந்து இந்த ஆக்களுக்கு மத்தியில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. எல்லா இப்படி இங்கேருந்து அங்கே வரைக்கும் எல்லாம் ஐஸ்கிரீம் மேர்கள் தான் ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்கணும். எப்படி நல்லா பாருங்கள். அதோடு வந்து நாங்கள் வந்தது இந்த அண்ணாவோட தான் இந்த யாழ்ப்பாணத்தில் போய் கொண்டிருக்கு. அண்ணா, அவர் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். பேர் என்ன? பாஸ்கரன். பாஸ்கரன் சுவிஸ்லேருந்து இருக்கு. சரி, இது நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் கேட்கக்கூடாது. எனவே இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கணும். சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கேட்போம். இதில் வந்து டீ எல்லாம் வந்து ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நானும் வந்து 2வது முறை தான் வந்திருக்கேன். அந்த காலம் வந்து வந்திருக்கிறேன். 2 பேரோட தான் இப்போ எங்களை யாழ்ப்பாணம் சீரிஸ் வந்து போய்கொண்டிருக்கு. இதில் வீட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வீடு ஃபுல்லாகவே லைட்டால் மீனை கேட்டு சோடிச்சு வச்சிருக்கிறோம். இந்த ஊரில் எல்லா வீடுகளும் இப்போ இன்றைக்கு இப்படி தான் இருக்கும். அதோட திக்கா மியூசிக்கல் ஷோ எல்லாம் வந்து நடக்கும். முதலாவது வந்து இங்கே நடக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு சிலை ஒன்று வச்சிருக்கணும். நல்லா இருக்கும். மூவோட சிலை மாதிரி எல்லாமே வந்து அந்த லைட் அலங்கார வேலைப்பாடுகளோடு இருக்கும். ஒரு அண்ணாக்கள் வந்து ஆசைப்பட்டவர்கள் வந்து உள்ள லைட் இதுகளை வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். இதில் பாருங்கள், சிவன் பார்வதி சிலை தான் வந்து வச்சிருக்கிறோம். நல்லா இருக்குது. அப்படியே ஒரு திக்கா கொஞ்சம் பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கோம். சினிமா பாடல்கள் எல்லாமே வந்து இந்த பாடுகள் மரத்தை பாருங்கள். பச்சை கலர் லைட்டை வந்து போட்டுருக்கோம். சூப்பராக பார்க்குறதுக்கு. அந்த மியூசிக்கல் ஷோ கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து வெளிக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைகள், அதாவது தோசை கடையெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுகள் இதெல்லாம் பாருங்கள். மண்டி கடை, சுண்டல் எல்லாமே வந்து வச்சுருக்கிறோம். அதோட இந்த லொரியை பாருங்கள். அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு 2000 ஆண்டு காலப்பகுதியில் வந்து பார்த்து லொரியில் ஃபுல்லாக அந்த எலக்ட்ரிசிட்டிகள் எல்லாம் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் கோயில் திருவிழாக்கள்னா இதை தான் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஒரு ஜெனரேஷனில் வந்து நல்லா இருக்கும். அப்படியான விஷயம் நிறைய பார்த்து வந்து ஒரு இடத்துக்கு ஒரே மாதிரி லைட்டை வந்து சோடி கிடைக்கணும். எல்லாருக்குமான இளநீர் சொல்கிற மாதிரி தேநீர் வந்து கொடுத்து கொண்டு இருக்கணும். தேநீரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு குடிக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், அவ்வளோ பேர் வந்து வண்டி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. இந்த இதெல்லாம் இந்த கடலை வந்து குடிக்கிறேன். நான் இது குடிக்காதால இந்த சாப்டர்லேருந்து நான் விலை கொள்கிறேன். இதில் ஒரு சின்ன துண்டில் தான் எந்த ஒரு மியூசிக்கல் ஷோன்ற சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்குது. இதனால் இருந்து மக்கள் வர்றதையும் பார்ப்பீங்க, இந்தியாவில் இருந்து போகிறதை வந்து பார்ப்பீங்க. ஆரம்பத்திலே எனக்கு பிடித்த மாதிரி தோசை கடை, நிறைய தோசை கடைகள் இருக்குது. இதில் ஒரு அம்மா வந்து தோசை சுட்டு கொண்டிருக்கா. இந்த கடையில் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். அம்மா, தோசை எவ்வளவு? 60 ரூபா தோசை. எங்களுக்கு தாங்கலை. உள்ளே இருக்கா? உள்ளே வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம். நாங்களும் போய் இருப்போம். ஓகே, நன்றி. இதுதான் தோசை. சரி, இப்போ தோசையை பாருங்கள் இப்படி இருக்குண்டு. சாம்பார் ஒன்றும் பச்சை சாம்பாரை வச்சு தந்திருக்கேன். வீட்டு தோசை மாதிரி தான். நான் அந்தளவு இருக்காது. நம்ம இதை எதிர்பார்க்கல. ஏன்னா நிறைய சுடுறால வந்து அவர்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, வந்தால் இங்கே ட்ரை பண்ணுங்கள். இந்த இந்திரா விழாக்கு இப்படி நிறைய கடைகள் இருக்குது. சரி, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். அந்த கடையில் தோசை சாப்பிட்டோம். 520 ரூபா. கிட்டத்தட்ட 6 தோசை வந்து எடுத்தனாங்க. நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் தோசை. இங்கே பக்கத்துலேயே வருங்க. இதுவும் வந்து தோசை கடை தான். எத்தனை கடைன்ட்டு இன்றைக்கு காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் பாருங்கள். அடுத்த தோசை கடை. இதில் தோசை, மசாலா தோசை, எல்லா தோசையும் இருக்குது. அந்த இடியாப்ப கொத்து, இது சோடா தண்ணீர் எல்லாமே வந்து இருக்குமா பாருங்கள். ஃபுல்லாக இன்றைக்கு இரவா வந்து இந்த இடத்துல நடந்து தான் தெரியாது. இது வந்து காரம் போயிட்டு
இது என்னடா வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் தலைவர் இந்த வீட்டடி நிறைய பேர் வந்து இப்போயே வந்து போய் பார்த்துட்டு வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட அதில் வந்து எம்ஜிஆர் சிலையும் வந்து இருக்கும். அதில் பாருங்கள் 2வது வீடாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறோம். லைட் வந்து வினக்கட்டு போட்டு வச்சிருக்கோம். முக்கியமான கோயிலுக்கு வந்துட்டோம். இதில் பார்க்குறவரையும் இந்த இடத்துல வந்து மியூசிக்கல் ஷோ வந்து போய்கொண்டிருக்கிறது பார்க்கலாம். இதிலே வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னுக்கு போய் நிறைய வர்ண விளக்குகளை வந்து பார்க்கலாம். வர்ண விளக்கு அந்த கோயில் முகப்பில் எப்படி எல்லாம் விளக்குகள் இதெல்லாம் நாங்கள் வேறு இடங்களில் பார்க்குறது வந்து குறைவாக இருக்குது. ஆனால் இந்த கோயிலை பொறுத்த மாதிரிலாம் இப்படி நிறைய டிசைன்களில் வந்து போட்டு வச்சுருக்கணும். இந்த ஆட்கள் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு இதுதான் புதுமையாக இருக்கும். நீங்கள் வந்தீங்க வேண்டாம் அந்த இடங்களில் பாருங்க. அதில் ஒரு லைட் ஒன்று போய் அப்படி எங்கால தொட்டிலாம் வச்ச ஆக்கள் இருக்கணும். ஐயாக்கள் வந்து கடைகள் போட்டிருக்கணும். இதுக்கு பிரதானது பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லலாம் முழுமையான ஒரு இந்திர விழாவை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் சோட்டை பாருங்கள் எல்லாமே வந்து அந்த ஃபேக்ட்ரியிலே ஒரு மாதிரி ஒரே மாதிரி வந்து வச்சுருக்கணும். வந்து ஒரே கலரில் வந்து இருக்குது. அப்படிங்கால தான் இன்னைக்கு கடைகள் வந்து ஆரம்பமாகும். பாருங்க ஒரு என்ன சொல்கிறது நீக்கா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த ஒரு டிசைன் வச்சுருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் செட்டப்புகள் ஃபுல்லாக மாறிட்டு கடைகளோட சேர்த்து. யோடியா 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 தெய்வம் போன முறை இந்த இடத்துல வந்து ரிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வந்து நம்மளை குடிக்கிற நிலைமையில இல்லை. சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து கொண்டு இருக்கிறோம். எந்த ஒரு புதினங்களும் வந்து இருக்கிற மாதிரி இல்லை. போன முறையோட இந்த முறை வந்து சில விஷயங்கள் பார்க்குறதுக்கு இல்லையோ செய்ய வேண்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நூடுல்ஸ் ஃப்ரீ எல்லோரும் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நூடுல்ஸ் ஃப்ரீ அது குறிப்பாக இலவச உணவு இரவு உணவு ஆர்பிஎஸ் அதுவும் வந்து லைனாக நின்று வேண்டினோம். இங்கே லைனை பாருங்க இங்கே வரைக்கும் இருக்கணும். எனக்கட்டி இதெல்லாம் படியும் நடந்தால் நின்று வேண்ட பண்ண இருக்கும். எந்த கோயில் திருவிழா எந்த ஒரு நிகழ்வு என்றாலும் வந்து மேகி காரங்கள் வந்து வந்துடுவாங்க. எங்களுடைய கச்சதீவு வரையும் வந்துடுவாங்க. இதுவும் வந்து 2வது முக்கியமான ஒரு பகுதி. இதில் வந்து இந்த கணித வினா போட்டி அதில் நம்ம வந்து வளமையாக நடைபெறது முறை என்ன கட்டமாக இதில் பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைகள் நிறைய பேர் வருகணும். அவைகளுக்கு இடையிலான ஒரு போட்டி வந்து இதை செய்யணும். இந்த களியாட்ட நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் கல்விக்குமான ஒரு ஊக்குவிப்பை வந்து இந்த இடத்துல வந்து செய்யணும். அவங்க இந்த லைவில் எல்லாம் போய் கொண்டு அவ்வளோ விரும்பிட்டு வந்து பார்த்துக்கொண்டிருக்கிறது வந்து வெல்வெட் துறை நகராட்சி மன்றம் ஒரு அடுத்த கட்ட போட்டிகள் நடக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடக்குது. தாண்டி வர இங்கால நிறைய கடைகளை பார்க்கக்கூடிய தொடர்ச்சியாக காலையே வருகின்ற ஒரு தடவை வந்து நான் சொன்ன முக்கியமான இடம் வந்து இதுதான். இந்த பாருங்கள் ரோட்டுன்னா அந்த நடுவிலே வந்து ஸ்டேஜ் அமைச்சு பாட்டு படிக்கணும். நல்லா இருக்கும். ஆரம்பமாக போல இருக்கு. இதுக்கு பிறகுதான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படி என்று நண்பர்களை மீட் பண்ணார்கள். சூப்பராக இருக்காது. தூரத்தில் பாருங்கள் ஒரு ஆள் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு இது வந்து பேனர் வந்து பேனராக என்ன சொல்கிறது பதாகை வந்து வச்சிருக்கணும். இதில் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். கஃபி அதே இல்லை கஃபி மட்டும் தான் குடிக்கிறோம் பிள்ளைங்க. வணக்கம் வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? வெள்ளடுத்துறை. இவ பாருங்க ரப்பர் ஓகே பண்டான் பேர் பண்டமாய். இதுதான் அந்த சிலை. ஆரண்ட சிலை என்றது தெரியவில்லை. உங்களுக்கு யாருக்கு அது இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நல்ல வடிவாக இருக்குது. நல்ல உயரமாக வந்து செய்திருக்கு. இப்போ திடீரென்று வந்து கொண்டிருக்கு. தாய்லாண்டில் இருந்த நபர் வந்து தம்பி எங்க தாய்லாந்துக்கு எங்கே வந்த நீங்கள்? நான் பாரி வந்துட்டேன். தாய்லாந்துல இந்திர விழா நடக்குது. கூட்டுக்கிறது பார்க்குற காட்டி வந்துக்கிறது. மக்களே தாய்லாந்துலேருந்து இலங்கைக்கு வந்து முதலாவது வீடியோ தனியே வந்து நீங்களுக்கு
தனியோ அங்க முன்னால ஒரு ஆள் போகுது அப்படி சம்பவம் வருங்கால நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் வந்துடுறாங்க சரியா இது வரைக்கும் சரி அவரோட வீடியோ கன்டினியூட்டி உடைக்க கூடாதுன்னு பேசாரு அவரை உடைச்சிட்டு போயிட்டாங்க அப்ப நான் மொத்தமா உடைச்சாச்சு இங்க வந்து வந்தவரே என்ன தோசை சாப்பிட்டுனாங்க மாங்காய் சாப்பிட்டுனாங்க டீ குடிச்சினாங்க சர்பத் குடிச்சினாங்க இன்றைக்கு இரவு ஃபுல்லாவே இதோடய போகுது அதோட என்னன்னு சொல்றோம் போன முறை வந்ததை விட இந்த முறை கொஞ்சம் கலகலப்பு குறைவு அந்த சோடினைகள் எல்லாம் குறைவா இருக்கு அது ஃபீல் ஆகுது அது என்னதுக்கா அப்படின்னு தெரியல சில வேலை என்னன்னு சொல்ல தெரியல நாங்கள் முக்கியமான இடத்துக்கு வந்து ஐயா என்ன போன முறை மட்டும் இந்த முறை கொஞ்சம் கலகலப்பு குறைவா இருக்கு வெள்ள வெட்டுது என்னன்னு தெரியுது இல்லையாண்டு என்ன சம்பவம் வந்து ஃபுல்லா கவர் பண்ணுவார் இந்த கோயில் அடியில வச்சுதான் வந்து புகைக்குண்டு இதுல போன முறை விறகா போல அதான் இந்திரா விளையாண்ட சிறப்பு சிறப்பு இதுல எல்லாம் போன முறை விறக நிக்கவே இருக்கிறோம் பெருசா கிரௌடே இல்ல சண்டையால கணக்கு மக்கள் வரையில போல இருக்கு இதுலதான் அந்த ஐஸ்கிரீம் கிடைக்கிறது லேட் ஆகிட்டு நான் அந்த தமிழ் அதில் வந்து சீரியஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்க இந்த பாட்டி வந்து அலஸ்டி புரோட்டாரு தாய்லாந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால ஐஸ்கிரீம் 4 ஸ்பெஷல் வந்துட்டு போகிறோம் வந்து நாங்கள் ஸ்பெஷல் குடிச்சிட்டு வந்துடுறோம் குடிக்கிட்டு வெளிக்கிட்டோம் திருப்பி வந்து அங்கேயே போகுது காற்று அடிச்சிடுச்சு பாவி இதுக்கு என்னதான் கேட்ட பாட சொல்லி நான் தாய்லாந்துல இருந்து வருவேன்னு தெரியாது அது தாய்லாந்து போனதால தாய்லாந்து பாசைகளை வந்து தாய்லாந்துல எல்லாம் அப்படி ரோட்ல போனா அப்படி இருக்கா ப்ரோ அதுல இஞ்சால கொஞ்சம் பேர் இஞ்சால போய் மசாஜ் கோயில் சம்பந்தப்பட்டதால சில வார்த்தைகள் மசாஜ்ன்றது ஒரு தவறான வார்த்தை அதை தவறா சித்தரிச்சு வச்சு சமுதாயத்துல மத்தியில தவறானது அது சரி ரெண்டு மிஞ்சால நிறைய லைட்டர் போட்டிருக்காங்கல்ல புள்ளிட்ட படத்தோட ஒரு மின்விளக்குகள் சோசியல் மீடியாவோட விஷயம் இல்லாதீங்க இந்த காலத்தில் வவுனியால் இருக்காது தெரியாது பாக்கிகளை வவுனியால கிட்டத்தில் நடந்து சோழி இதுதான் வந்து இந்த ஆறுறதுக்கு தோன்ற ஒரு மியூசிக் அடி மேலும் பலூன் ஏற்கனவே வந்து பாடல்கள் கல்வெட்டுத்துறை என்றாலே வீரத்துக்கு பேர் போன ஊர் பாடல்கள் ஒரு பாட்டை கேட்கறதே ஒரு தனி சுகம் தானே
நிகழ்ச்சி வந்து இடம்பெறுது. பெரும்பாலும் இந்த ஒரு மியூசிக்கல் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயக்க பாட்டுகள் படிக்கிறவங்க மறக்காம நீங்கள் வந்தீங்கன்னா ஊரடி பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இடத்துக்கு வந்து போகிறோம். இடத்துக்குலாம் தயார் ஆகலாம். இப்போ இதில் கர்நாடக சங்கீதம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து காணையில் எப்படியாவது பார்க்காம போவாங்க. அது வரைக்கும் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். அதே மாதிரி இதில் பாருங்கள் ஒரு 3 வாகனத்தில் வந்து இந்த சாமியை கொண்டு வருவாங்க. வெயிட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டை வந்து சிற்படிகளை பெரும்பாலும் சின்னப்படிகளை வந்து செட் பண்ணி கொண்டிருக்காங்க. கலராக இருக்குது. இது என்னத்தை போட்டு இந்த நெருப்பை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு இவ்வளோ யூடியூப் வந்து இப்படி சின்ன படைகளை காட்டுங்க நெருப்பு பக்கத்தில் அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். பாருங்க மெல்ல மெல்ல வந்து அப்படியே இது காற்றுக்கு பறக்கிறாங்க. இந்த நெருப்புக்கு தோணுது. வேறு ட்ரோன் எல்லாம் வந்து விடுறாங்க. எங்கள்கிட்ட ட்ரோனும் இல்லை இப்போ கையில். ஒரு சாதாரண ஆளாக மாறிட்டோம். அவங்களை எப்போ விடுவாங்க எப்போ விட மாட்டாங்க அப்படின்றதுலாம் தெரியாது. தொடர்ந்து அப்படியே வீடியோ வந்து பிடிச்சு கொண்டே இருக்கும். ஆனால் அதுக்கு கொடியங்களை பார்த்தீங்களா பாதுகாப்பாக விடுவாங்க அப்படின்னு கடைசிக்கு அவர்கள் ஒரு பெரிய வலு ஓகே. அப்படியே வந்து பறக்க வர்றான் அவருக்கு சுழட்டி போட்டு விடுறான். அதெல்லாம் கொளுத்துறாங்களா இது மாதிரி அந்த மாதிரி. ஓ சூப்பராக இருக்குது. அப்படியே பறந்து சிலவில் உங்களை யாழ்ப்பாணம் போயிட்டு போவோம். சில காற்றடிக்கிற சைட் வந்து போயிட்டு வா 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 அப்படியே வந்து அடுத்ததை வந்து செட் பண்ணுறாங்க. சின்னப்படியாக வேறு பக்கத்தில் வந்து காட்டிலாம் ஸ்டிக் பண்ணுறாங்க தெரியல. நல்ல காட்டு அதுக்குள்ளே அந்த சாக்கு தான் வந்து கட்டியிருக்காங்க. அந்த சாக்கு வந்து எரிய மட்டும் வந்து பிடிச்சி பார்த்து கொண்டு இருக்காங்க. எங்க வேண்டா சார் தெரிஞ்சிட்டு அப்படியே வந்து விட போகிறான். கேஸ் எடுத்து பலூன் வந்து அங்கே போயிட்டு அடுத்து வந்து பறக்க. ஓ ஆக்சிடென்ட். ரைஸ் அதை தாண்டிட்டேன். நான் அப்படியே பறந்துடுறேன். அது சரிண்ணா. ஓ கோயிலுக்குள்ளே இறங்கிச்சு. கோயிலுக்குள்ளே வந்து இறங்கிச்சு. கோயிலுக்கு மேலே வந்து எரிஞ்சு கொண்டு இருக்குது பலூன். பறக்கவே இல்லை. அது ஃபுல்லாக எரியுது. தெரியுது அவங்களுக்கு. இதில் வந்து டிஸ்கஸ் வந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த பிள்ளை நடந்தது வந்து அடுத்த 75 அடி பாப்போம். அது
அண்ணாக்களை வந்து வெயிட் பண்ண வைக்கலாங்க. அதனால் வந்து விடைபெற்று கொள்கிறோம். அப்புறம் வந்து நான் பார்க்கலாம் எனக்கு ஒரு காவடி கலாச்சாரம் என்பது விலங்கில் இருக்கிறது. ஒரு அரிசியா ஒரு அரிசியான்னு தெரியல. பாடவே இல்லை ஒப்படைத்தாங்க. பாய் பாய். எங்களோட அந்த அண்ணாக்களை வந்து காலையில் எங்கேயோ போயிட்டு நான் தேடிட்டு இருக்கேன். காணவே இல்லை.